நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி சரி நாக்ஷ், இந்தா அர்ச்சனா. பத்திரமா போயிட்டு பத்திரமா வாமா. போயிட்டு வரேம்மா. அர்ச்சனா, ஆச்சரியமா இருக்குல்ல? உலகத்துல கடவுள் சக்திசாலியா படைச்சது தாய மட்டும்தான். அதே மாதிரி பலவீனமா படைச்சதும் தாய மட்டும்தான். எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவன் நீதான்பா. சரிங்கண்ணா, அப்போ நாமளும் கிளம்புவோம். ஆ கார்த்திக், ஆபீஸுக்கு சீக்கிரமா போயிடு. மீட்டிங்கை லேட் பண்ணாத. சரி பாப்பா. சரி. என்ன அதுவும் கிச்சாவை விட்டுட்டா? ஆமாமா, என்ன பண்றது? ஆனா அர்ச்சனா சாயந்தரம் திரும்பி வந்துருவா. ஆமாமா, ஆனா அர்ச்சனா இப்படி தனியா போனதே கிடையாதே. மாப்பிள்ளைய துணைக்கு கூட்டிட்டு போலாம் இல்லையா? அம்மா கார்த்திக்கு கூட போறதா தான் இருந்தாரு. ஆனா கடைசி நிமிஷத்துல அவருக்கு ஏதோ வேலை வந்துருச்சு. ஆனா கிச்சா அம்மா இல்லாம குழந்தை எப்படிங்க அம்மா தனியா? இல்லன்னா என்ன, பாட்டிங்க குழந்தைய நல்லா கவனிச்சுப்பாங்க. இத்தனை பேர் இருந்தாலும் அம்மா மாதிரி வருமாங்க? ராதிகா, நம்ம வந்த நான் காலேஜுக்கு போகும்போது அந்த நேரத்துல அனன்யாவை நீ பத்திரமா பாத்துக்கலையாமா? அதே மாதிரிதான் அவங்களும் கிச்சாவை நல்லா பாத்துக்குவாங்க. சரி, டிஃபன் குடும்ப, ஆபீஸ் கிளம்பணும். வாங்க. அம்மாவுக்கு இப்பவே உன் ஞாபகம் அதிகமா வருது. லவ் யூ நக்ஷ்.
நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் போல இருக்கு. ராகுல் மா? நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா, எனக்கு டிஃபன்ல வேண்டாம். நான் ஃப்ரூட் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. ஏன் ராகுல் உடம்பு சரியில்லையா? நேத்து ராத்திரி கூட கொஞ்சம் தானே சாப்பிட்டேன். காலையில இருந்து பாலும் குடிக்கல, டிஃபனும் வேண்டாங்கிற. சுடு தண்ணியில எலுமிச்சம்பழம் தேன் போட்டு குடிச்சா இப்ப பழங்கிற. வயசுக்குள்ள இப்படி சாப்பிட்டா என்ன ஆகுறது? எப்படிடா உனக்கு பலம் கிடைக்கும்? கொஞ்சமாவது சாப்பிடுப்பா. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. என்னது வேர்த்து கொட்டுது? ஜுரங்கிரம் வந்துருச்சாடா உனக்கு? இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ராகுல் நல்லா விளையாடுறான். குரல் கேட்டுச்சா? இனிமே நீ கவலையே பட வேண்டாம். என்ன மருந்தா? அர்ச்சனா, ஞாபகம் இருக்கு. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி கொடுத்துடுறேன். ஓகே, டென்ஷன் ஆகாத. ஓகே, பாய். என்ன ஏன் இப்ப அழற? மருந்து பேரை கேட்ட உடனே அழறியா? ஓஹோ, சரி சரி, வா 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 வா. அழக்கூடாது 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 அழக்கூடாது. என் செல்லம் இல்ல, அழுகைய உடனே நிறுத்திட்டியே. அழலையா? நாக்ஷ், அப்பா ட்ரெஸ் ஈரம் பண்ணிட்டியா? நீ ரொம்ப கெட்ட பையன். இங்க படுத்துக்கோ. அழாதப்பா, இரு. ஓ, ஹலோ. குப்தா சார், அவங்களை உட்கார வைங்க. நான் இதோ வந்துட்டே இருக்கேன். நாக்ஷ், ப்ளீஸ் பா, அழாத. சரி சரி, வா, அப்பா உன்னை தூக்கிக்கிறேன். சரி சரி, அப்பா உன்னை தூக்கிக்கிட்டேன்ல. அழக்கூடாது அழக்கூடாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். குட் பை. இல்ல, நீ அழக்கூடாது. அம்மா. ஏன் கார்த்திக், ஏன் குழந்தை அழுதுட்டு இருக்கான்? என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா, நீங்களே பாத்துக்கோங்க. அடடடடட. ரொம்ப நேரமா வேண்டாம், அழுதுட்டு வேண்டாம். இருக்கான். கேட்டியா செல்லம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அப்பா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா. அம்மா, நான் நல்லாவே குழந்தைய பார்த்துப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னா. சரி நாக்ஷ், உங்க பாட்டி ஜெயிச்சிட்டாங்க, உங்க அப்பா தோத்துட்டேன். ஓகே, சரி, இனிமே பாட்டியை தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்பா சீக்கிரமா ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே அம்மா, வேற ஏதாவது? கார்த்திக், நீ கிளம்பி போயிட்டு வா. நான் குழந்தைய பத்திரமா பார்த்துப்பேன், நீ கவலைப்படாம இரு. சரிம்மா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வாடா குட்டி, பெரிய பாட்டி கிட்ட போலாமா? அவங்க உனக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பாட்டியை உனக்கு ஊட்டி விட சொல்லட்டுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனன்யா, அனன்யா சொல்லு பார்க்கலாம். அனன்யா. வந்தனா, ஏன் காலையில குழந்தை கிளாஸ் எடுக்கிற? பாருங்க சூர்யா, நானும் காலையில இருந்தே ட்ரை பண்றேன். ஆனா இவ அதை சொல்லவே மாட்டேங்கிறா. இவ கிளாஸ்ல ஜானவின்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவ அவங்க அம்மா பேரெல்லாம் கரெக்டா சொல்றா. வந்தனா, எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன் நீ கம்பேர் பண்ற? சூர்யா, இது ஒண்ணு கம்பாரிசனும் காம்படிஷனும் இல்ல. இவன் நம்ம குழந்தை, நாம சொல்லி கொடுக்கலன்னா வேற யாரும் சொல்லி கொடுப்பாங்க? அது மட்டும் இல்ல, என் பொண்ணு எல்லார விடவும் ரொம்ப பெஸ்டா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகேவா? ஓகே, இன்னொரு வாட்டி சொல்லலாம். எங்க சொல்லு. அம்மா சொல்லி தர சொல்லு. அனன்யா. பெரியப்பா, நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன். மீட்டிங் தான் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா. சரி பெரியப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கிளையண்ட் வந்தாச்சு சார், உங்களுக்காக தான் சரி, வெயிட்டிங். வாங்க. குட் மார்னிங் எவ்ரிவன். சாரி, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். இட்ஸ் ஓகே மிஸ்டர் கார்த்திக். சாரி, அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருந்தது. ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. ஓகே. சரி, குப்தா சார், பிரசன்டேஷன் Yes, sir. ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, ஒரு அர்ஜென்ட் ஓகே கால். சார். ஹலோ அர்ச்சனா, உன் ஃப்ளைட் இன்னும் கிளம்பலையா? இல்ல இல்ல, இப்பதான் நான் ஏர்போர்ட் கிட்டயே வந்திருக்கேன். குழந்தை நல்லா இருக்கான்ல? அவன் நல்லா இருக்கான், அம்மா கிட்ட இருக்கான். நான் இப்பதான் ஆபீஸுக்கு வந்திருக்கேன். சரி கார்த்திக். கார்த்திக், குழந்தைக்கு மருந்து கொடுத்துட்டீங்கல்ல? ஹலோ ஹலோ கார்த்திக், நான் பேசுறது உங்க காதுல விழுதா? குழந்தைக்கு மருந்து கொடுத்துட்டீங்களா? நான் இப்ப அர்ச்சனா கிட்ட உண்மையை சொன்னா அவ அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துருவாளே. ஹலோ, மருந்து தானே, நான் அப்பவே கொடுத்துட்டேன். தேங்க்யூ கார்த்திக். எனக்கு தெரியும் இந்த இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நீங்க மறக்கவே மாட்டீங்கன்னு. அப்ப சரி கார்த்திக், நாங்க போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி அர்ச்சனா, நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா வா. நீங்களும் உங்களையும் குழந்தையும் பாத்துக்கோங்க. பாய். பாய்.
ஹலோ ஹலோ பெரியம்மா, கார்த்திக் பேசுறேன். என்னாச்சு பெரியம்மா? நக்ஷி இன்னும் அழறானா? அம்மா எங்க? இருக்காப்பா, அம்மா இங்கதான் இருக்கா. குழந்தை அவகிட்ட தான் இருக்கா. அம்மா கிட்ட ஒரு தடவை நான் பேசணுமே. கார்த்திக் உன்கிட்ட பேசணுங்கிறான். நீ சீக்கிரம் வாயேன். இது வரேன். ஹலோ கார்த்திக், சொல்லு. அம்மா, ஏம்மா நக்ஷி இன்னும் அழறான்? நான் வீட்டுக்கு வரவா? அதெல்லாம் வர வேண்டாம் கார்த்திக், நீ கவலைப்படாம இரு, நாங்க இருக்கோம்ல, பாத்துப்போம். அம்மா, நான் அவசரத்துல நக்ஷிக்கு மருந்து கொடுக்க மறந்துட்டேன். கார்த்திக், என்னப்பா இவ்வளவு லேட்டா என்கிட்ட சொல்ற? முக்கியமான விஷயம் இல்லப்பா, அது எப்படி நீ மறந்து போவ? ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் குழந்தைக்கு கொடுத்துறீங்களா? இதை நீ எனக்கு சொல்லி தரணுமாப்பா? நான் கொடுத்துக்கிறேன். நீ உன்னோட வேலையை பாருப்பா, குழந்தைய பத்தி கவலைப்படாம இரு. சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். சரிப்பா. குழந்தைக்கு மருந்து கொடுக்க கார்த்திக் மறந்துட்டு இருக்கா, நான் போய் கொண்டு வரேன். அழாதடா கண்ணா, அழக்கூடாது தங்கம். மாணிக்கம், இதை விடுங்க. குழந்தைக்கு முதல்ல கஞ்சி போடுங்க. சின்னம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அவனை தூங்க வச்சிருக்கேன். தூங்கி எழுந்த உடனே அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். சரி சரி. என்ன மாணிக்கம், இவ்வளவு கொஞ்சமா பால் ஊத்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. அட இல்லம்மா, அர்ச்சனா அம்மா தான் சொல்லிருக்காங்க கஞ்சிக்கு இவ்ளோ பால் தான் ஊத்தணுமா. மாணிக்கம், அர்ச்சனாவுக்கு இதெல்லாம் என்ன தெரியும்? அவளுக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா? நாங்க தான் குழந்தை வளர்த்திருக்கோம். நான் சொல்றபடி கேளுங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் எடுத்து போடுங்க. பாதாம் தோல் உரிச்சு வைக்கிறேன், இதையும் எடுத்து போடுங்க. கொஞ்சம் பால் அடையும் போடுங்க. ஆனாமா, பச்சை மிளகா எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவு காரமா இருக்கும். நம்ம தங்கம் இப்பவே எவ்வளவு குறும்பு பண்றா தெரியுமா? ராகுலா? டேய் திருப்பதி லட்டு சொல்றா. இன்னொரு வாட்டி அப்படி சொன்ன, ஆனா மரியாதை கொடுக்க மாட்டேன். இல்லடா, லட்டுனா ஸ்வீட்டா இருக்கும்ல, அப்படியே உன்ன மாதிரி, அதனாலதான் சொன்னேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? அது வந்துட்டு அண்ணா, அது எக்ஸசைஸ் பண்ற ஒரு மிஷின் வந்திருக்குல்ல, அது எனக்கு வேணும். அதான் அந்த ட்ரெட்மில், அப்புறம் வெயிட் லிஃப்டர், அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமாடாண்ணா? ஏன் வாக் பண்ணது உனக்கு பத்தலன்னு தோணுதா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அது ரீசன் என்னன்னா, வெளியில ரொம்ப பொல்யூஷனா இருக்கா, அதுதான். இன்னும் 3 மாசத்துல மழை காலம் வந்துரும், அதுக்கப்புறம் பனிக்காலம் வேற வந்துரும். அந்த மாதிரி மிஷின் நம்ம வீட்ல இருந்தா பனியில போய் கஷ்டப்பட வேண்டிய விஷயம் இருக்காது இல்லையாடா? நான் அதான்டா, அது நல்லா இருக்கும். ஆமாமா, நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். அதுக்காக தான் நான் உனக்கு போன் பண்ணேன். நீ அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசுறீனா, அதுக்கப்புறம் முதல்ல ஒரு நிமிஷம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன காரணம் நீ முதல்ல என்கிட்ட சொல்லி ஆகணும். எதையோ உண்மையை சொல்லிடு, ஏன்னா நான் உனக்கு அண்ணன். பொய் சொல்லாதடா. காரணமா? காரணம் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நத்திங்டா. யாராவது 6 பேக் ஆப் வச்சுக்கோன்னு சொன்னாங்களா? டேய், ஸ்வீட் வாங்கி கொடுத்தியா அந்த பொண்ணு தானே? பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. அப்படிலாம் இல்ல, ஒரு சின்ன பையன் கிட்ட பேசுற மாதிரியாடா பேசுறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாதா? சரி, நீ வாங்கி தரியா? அண்ணா, அம்மா வந்துட்டாங்க, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேங்க. அண்ணா சூர்யா, வா குடு, நானும் பேசணும், குடு. சூர்யா. என்னம்மா? ஏன்பா அர்ச்சனா அங்க போய் சேர்ந்திருப்பாளா? போன் ஏதாவது பண்ணாளா? இல்லம்மா, இது வரைக்கும் பண்ணல. நீங்க ட்ரை பண்ணீங்களா? ஆமாப்பா, நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா லைன் கிடைக்கல. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சரிப்பா, அவகிட்ட நீ பேச எனக்கு உடனே போன் பண்ணி சொல்லு. சரிம்மா, நான் சொல்றேன். கடவுளே. ஹலோ. வணக்கம் ஆண்டி, நான் தீபா பேசுறேன். யாருமா? ராகுலோட கிளாஸ்மேட் தீபா. அட, தீபாவா? சொல்லுமா, சொல்லு. ராகுல் வீட்ல இருக்கானா ஆண்டி? ராகுல், ராகுல் எங்கப்பா இருக்க? ஹலோ, அம்மாடி தீபா. அவன் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான், இப்பதான் இங்க வெளிய போயிருக்கான் போல இருக்கு. அவங்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல, ஆக்சுவலி உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும். மவுண்ட் ஆபுல இருந்து நீங்க எனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கல்ல, அது ரொம்ப டேஸ்டியா இருந்தது. என்னோட ஃபேவரட் ஸ்வீட்டும் கூட. தேங்க்யூ ஆண்டி. ஏ சார்பா வீட்ல எல்லார்கிட்டயும் தேங்க்யூ சொல்லிடுங்க. இல்லம்மா, அது ஒண்ணும் இல்ல. உனக்கு அது பிடிச்சிருக்குல்ல, அதுவே போதும். ரொம்ப சந்தோஷம். ஆண்டி, ராகுல் வந்தா எனக்கு கொஞ்சம் கால் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாமா, வந்ததும் போன் பண்ண சொல்லுங்க. நான் போனை வச்சிடுறேன். சரிம்மா.
ராகுல், பாட்டி. என்ன பாட்டி? ராகுல், உன்னை நாங்க யாரும் சரியா புரிஞ்சுக்கலையா? அதனாலதான் நீ எங்ககிட்டயே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல பாட்டி. நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும்? இந்த கேள்வியை எங்கிட்ட இல்லப்பா, உன் மனசாட்சி கிட்ட கேட்டு பாரு. நீ என்ன பொய் சொன்ன, எதுக்காக சொன்னேங்கிறது யோசிச்சு பாரு. நேத்து நடந்த விஷயம்தான் ஞாபகம் வருதா? இதோ பார் ராகுல், யார் ஒருத்தன் யாருக்கும் தெரியாம தப்பு பண்றானோ அவன் தான் தேவையில்லாம பொய் சொல்லுவான். நீ அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு தீபாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தல, அப்ப எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்ச. நாங்க யாராவது ஏதாவது சொன்னோமா? இல்லல்ல. அப்ப அந்த ஸ்வீட் கொடுக்கற விஷயத்துல மட்டும் ஏப்பா போய் சொன்ன? உங்க அம்மா அத பத்தி உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பா. ஆனா அவகிட்ட கூட நீ உண்மையை சொல்லலையே. நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கல ராகுல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாப்பிடுற என் செல்லக்குட்டி, கொஞ்சமாவது சாப்பிடு என்ன? அக்கா, இவன் சாப்பிடவே மாட்டேங்கிறானே. அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அவன் அம்மா கையால கஞ்சி சாப்பிட்டு ருசி தெரிஞ்சு வச்சிருக்கான். கூட நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். கொஞ்சோண்டு சாப்பிடுற செல்லம். எங்க வாயத்தர வாயத்தர வாயத்தர. ஏ ராஜா இல்ல, குடி 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 சாப்பிட மாட்டானே. இத பாரு தங்கம், சாப்பிடு. ஆகாட்டு ஆகாட்டு, இங்க பாரு. கொஞ்சமாவது சாப்பிடுற செல்லம். ஆகாட்டு. எங்க எங்க சாப்பிடு சாப்பிடு. ஆகாட்டு ஆகாட்டு. சமத்துல கொஞ்சம் தான் கொஞ்சம் தான். ஆகாட்டு ஆகாட்டு. எங்க ஐயோ, என்னமா நடக்குதுங்க? ஒரு சின்ன குழந்தைக்கு இத்தனை பேர் சேர்ந்து சாப்பாடு ஊட்ட ட்ரை பண்றீங்களா? கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் தனியா போய் ஊட்டி விடுறேன். இப்படி கொடுங்கம்மா. என்ன நாக்ஷ் கண்ணா? ஓகே, குட் பை நாக்ஷ். சீக்கிரம் சாப்பிடு. ஆகாட்டு 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 ஆகாட்டு. வாய தர நாக்ஷ். நாக்ஷ், சீக்கிரம் சாப்பிடுப்பா. குட் பை. ஆகாட்டு. விடுங்கம்மா, இவனுக்கு பசிக்கல போல இருக்கு. பசி வரும்போது இவன் தானா சாப்பிடுவான். அது எப்படி அவனா சாப்பிடுவான்? இல்லம்மா, நான் அப்படி சொல்ல வரல. அவனுக்கு பசிக்கும் போது கொடுக்கலான்னு சொன்னேன். நல்லா இருக்கு கார்த்திக். உன்னை அந்த மாதிரி விட்டிருந்தா நீ சாப்பிட்டிருக்கவே மாட்ட. சின்ன வயசுல விளையாடிக்கிட்டே இருப்பான், சாப்பிடவே வரமாட்டா. இப்படி கொடு கார்த்திக். குழந்தைங்களுக்கு நிதானமா செல்லமா கொஞ்சி தான் ஊட்டி விடணும். வேற என்ன பண்றது? எல்லாருமா சேர்ந்து விளையாட்டு காட்டியே ஊட்டி விடுவோம். கார்த்திக், நீ போய் முகம் கை கால் கழுவிட்டு வா. குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம். செல்லம், என் செல்லம்ல நீங்க. பாட்டி கையால கஞ்சி போட்டிருக்கேன், நீங்க சாப்பிடணுமா? வாய திறடா செல்லம். செல்ல குட்டியில அக்கா பாருங்க சாப்பிடுறான். அக்கா சாப்பிட ஆரம்பிச்சுட்டானே. தங்கம் தங்கம் நீ தான். சமத்து குழந்தையா? சாப்பிட ஆரம்பிச்சியா? இதே மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுறணும். என் செல்லம்ல நீ. அந்த ஸ்வீட் விஷயத்துல எங்களை எல்லாம் எவ்வளவு டென்ஷன் படுத்திட்ட நீ. அத வாங்குனதுல இருந்து நான் சாப்பிட போறேன்னு சொன்னேன். கடைசியில அந்த பொண்ணுக்கு கொடுத்திருக்க. யாருடா அந்த பொண்ணு? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அவ என்னோட கிளாஸ்ல தான் படிக்கிறா. கிளாஸ்ல இன்னும் நிறைய பொண்ணுங்க படிக்கிறாங்க. அவங்கள எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையே, இவள மட்டும் ஏன்? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அவ காமிக் புக் வாங்க தான் வந்தா. இதுக்கு மேல நீ என்ன சொன்னாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை வராது ராகுல். நீ வர வர ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. ஏன் என்ன இப்படி திட்டுறீங்க? பாட்டி தான் லெக்சர் கொடுத்தாங்கல, பொய் சொல்ல கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, நான் ஒருவேளை உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தாலும் நீங்க என்ன திட்டாம இருந்திருப்பீங்களா? உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ராகுல். வாய் ஜாஸ்தி ஆகலமா, உண்மையை சொல்றேன். நீங்க திட்டுவீங்கங்கிறதுனால தானே நான் இப்படி எல்லாம் சொன்னேன். இல்லனா ஏன் சொல்லிருப்பேன்? அது மட்டும் இல்லாம நான் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் எல்லாத்திலயும் நான் பண்றது உங்களுக்கு தப்பா தானே தெரியுது. சின்ன வயசுல இருந்து இதோ இந்த நாள் வரைக்கும் நீங்க என்ன காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் திட்டிக்கிட்டே இருக்கீங்கம்மா. தேவையில்லாம பேசாத ராகுல். டு பி பிராங்க், உங்க கூட பேசுற விருப்பமே எனக்கு இல்லம்மா. ராகுல், நான் சொல்றத கேளுடா. ஹலோ அர்ச்சனா, போய் சேர்ந்துட்டியா? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? இல்ல கார்த்திக், இதோ இப்பதான் டாக்ஸில உட்கார்ந்திருக்கேன். தியாகராஜன் சார் ஆபீஸ்க்கு தான் போறேன். ஓகே, குட். சரி கார்த்திக், குழந்தை எப்படி இருக்கான்?
ஜாலியா தூங்குறான். அப்படியா? மருந்து சாப்பிடும் போது அவன் அழல. சில நேரத்துல சிரிச்சுக்கிட்டே மருந்து குடிச்சிருவான், சில நேரம் ரொம்ப அழுவான். இன்னைக்கு அவன் என்ன பண்ணான்? ஆ சாப்பிட்டான், சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டான். தேங்க்ஸ் கார்த்திக், அந்த மருந்து அவனுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா கார்த்திக், நீங்க வீட்ல என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருந்துச்சுல? இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு. அப்படியா? ஆமா, மீட்டிங்க முடிச்சுக்கிட்டு நக்ஷ பார்க்க வீட்டுக்கு வந்து. சரி கார்த்திக், இன்னொரு விஷயம். மத்தியானத்துக்கு மேல குழந்தைக்கு ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறம் இங்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அம்மா பெரியம்மா எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நீ நக்ஷ பத்தின கவலைய விட்டுட்டு உன் வேலையை நீ கவனி. அப்புறம் அர்ச்சனா, கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ நல்லா படிச்சுட்டு அப்புறம் சைன் பண்ணு. ஓகே? ஓகே. சரி அர்ச்சனா, டேக் கேர். லவ் யூ கார்த்திக். தேங்க் யூ. ஐ லவ் யூ டூ. சாயங்காலம் பார்க்கலாம். நானும் நக்ஷும் ஏர்போர்ட்டுக்கு வரலான்னு இருக்கோம். பாய். பாய். கதை